பிரியா, ம் அம்மா ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே வாங்கி கொடுத்த மளிகை சாமான் தீர்ந்து போச்சாம். அவங்கள போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன் ஒரு நாள் இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுமே. சரிம்மா போகலாமா? ஆனால் போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். டயர்டாயிடுவோம். எங்க கம்பு தோசை தாங்க செய்ய போறேன். ஹெல்தியா இருக்கும், சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். கம்பு தோசை செய்யறதுக்கு இந்த அளவுக்கு காப்படி இல்ல, நான் 2 காப்படி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது தண்ணியில அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுருங்க. 2 காப்படி அளவுக்கு கம்புக்கு 1 காப்படி அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். இதோட ஒரு அரை காப்படி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு இதையும் ஒரு 4 மணி நேரம் தனியா ஊற விட்டுறலாம். இப்போ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல கம்பை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. கம்பு நல்லா மைய அரைஞ்சதும் நம்ம இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ உளுந்தும் நல்லா 4 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இதையும் தண்ணியெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். சப்போஸ் மிக்ஸி வந்து சூடாயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஐஸ் கட்டி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சது நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையில கலந்து விட்டுருங்க. கரண்டில கலக்காம கையில தான் கலந்து விடணும். அப்பதான் மாவு நல்லா புளிச்சு வரும். மாவு நல்லா கலந்ததும் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா புளிச்சு வந்துடும். சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. தோசை சுடும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி சுட்டோம்னா தோசை நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான கம்பு தோசை ரெடி. நான் இதுக்கு வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன். நீங்க பூண்டு சட்னி, வெங்காய சட்னியோட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கான விடுகதை: வெளியிலே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியிலே உள்ளதை சாப்பிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான். அது என்ன?